உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னன்னு இந்த நேரத்துல எழுப்பிக்கிட்டு இருக்க? இல்லை என்னலே பெரிய நேரம் பொல்லாத நேரம். இல்லை நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன உதவின்னு? இல்லை உன் பள்ளிக்கூடத்துல படிக்கிற மாணவங்க அவங்க அப்பா அம்மா போன் நம்பர்லாம் இருக்கா? அது என் கிளாஸ்ல படிச்ச பசங்களுடைய அப்பா அம்மா நம்பர் மட்டும் இருக்குன்னு. அப்ப உன் பள்ளிக்கூடத்துல படிக்கிற அம்புட்டு மாணவங்களுடைய அப்பா அம்மா போன் நம்பர்லாம் வாங்க முடியுமா? வாங்கிடலாம். மத்த கிளாஸ் டீச்சர்ஸ் கிட்ட கேட்டா அவங்க பேரண்ட்ஸ் நம்பரை வாங்கிடலாம். இல்லை அப்ப நீ உடனே மத்த டீச்சருக்கெல்லாம் போன் அடிச்சு அம்புட்டு பேருடைய அப்பா அம்மா போன் நம்பர்லாம் வாங்கலாம். எல்லா பேரண்ட்ஸ் நம்பருமா? ஏன்னு? இல்லை சொல்லுதோம்ல முதல்ல வாங்கலாம். நீ முதல்ல சொல்லு, அப்புறமா அவ வாங்குவா. இப்ப எதுக்கு பேரண்ட்ஸ் இழுக்கிற? இல்லை ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கலாம். இல்லை எல்லாரும் நம்பரையும் வாங்கு. எல்லாருக்கும் நைட்டே கால் அடிச்சு நாளைக்கு காலையில அம்புட்டு பேரையும் கோயிலுக்கு வர சொல்லு. நான் சொன்னா கண்டிப்பா எல்லாரும் வருவாங்க. நான் சொன்னேன்னு சொல்லு பெரிய கோயிலுக்கு. அண்ணே என்ன விஷயம்? இல்லை காசுன்னு தவிச்சிட்டு இருந்தோம்ல, இப்ப அம்புட்டு பிரச்சனை முடிய போதுலா. காசுக்கும் பேரண்ட்ஸுக்கும் என்னென்ன சம்பந்தம்? இல்லை அங்க படிக்கிற பிள்ளைங்களோட பெத்தவங்களுக்கு அவங்க பிள்ளைங்களோட படிப்பு மேல அக்கறை இருக்காதா என்ன? அந்த ஸ்கூல் யாருக்கு வாங்குதோம்? அந்த பிள்ளைங்களுக்காக தானே. அப்ப அந்த பெத்தவங்க எல்லாம் வர சொல்லுவோம்ல. நான் கூப்பிடுறேன்னு சொல்லுங்க. எல்லாரையும் கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல ஸ்ட்ரைக் பண்ண போறியா? இல்லல அவங்க அம்புட்டு பேர் உதவியால அந்த பள்ளிக்கூடத்தையே வாங்க போதே. இல்ல பெத்தவங்க உதவியோட அந்த ஸ்கூலை வாங்க போறியா? ஆமாப்பா, இம்பிட்டு நாள் பணத்துக்காக அல்லாடிட்டு இருந்தோம்ல. இவங்களா எம்பிட்டு பணம் கொடுத்தாலும் அந்த பணத்தெல்லாம் சேர்த்து அந்த பள்ளிக்கூடத்தை வாங்கி போடலாம்ல. இல்லை அவங்களால எம்பிட்டு முடியுதோ அம்பிட்டு கொடுக்கணும்ல. அதை வச்சு அந்த பள்ளிக்கூடத்தை வாங்குவோம். எல்லாம் ஒரு முயற்சி தானே. அண்ணே நம்ம ஸ்கூல்ல படிக்கிறவங்க எல்லாருமே இல்லாத விட்டு பிள்ளைங்க தான். அப்படி வசதியான பிள்ளைங்களா இருந்தா இங்க எதுக்குன்னு சேர்த்து விட போறாங்க? இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல ஆயிரக்கணக்கில் ஃபீஸ் கட்டி சேர்த்து விட மாட்டாங்களா? இல்லை நம்ம என்ன ஆயிரமா கேட்க போதும். அவங்களால எம்பிட்டு முடியுதோ அம்பிட்டு கொடுத்தா போதும்ல. வரப்போறத வச்சுக்கிட்டு மத்தத நான் ஓனர் கிட்ட போய் பேசுதேன். எப்படியாவது அந்த பள்ளிக்கூடத்தை வாங்கி போடலாம்ல. இந்த ஐடியா சரியா வரு. என்ன என்ன பாக்குதீங்க? ஏய் இவகிட்ட பேசிட்டு இருக்கும்போதுதான் என் அப்பா முருகனே இந்த ஐடியாவை காதுல சொன்னாம்ல. என்னன்னே இது மடி பிச்சை மாதிரி கல்வி பிச்சையா? இலை இருந்துட்டு போட்டோங்க. இலை ஆதி கிழவி என்னல சொல்லிருக்கு? பிச்சை எடுத்தாலும் படிச்சு புடுறா பரமான்னு சொல்லிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு முயற்சி தான் இது. இல்லை நம்ம என்ன பிள்ளைங்களையா பிச்சை எடுக்க சொல்ல போதும்? பிள்ளைங்களுக்காக நாம செய்தோம். அவங்க பிள்ளைங்க படிக்கிறதானே வைக்க போதும். புறம் என்னல? சரிடா, ஒரு கிரவுட் ஃபண்டிங் மாதிரி நீ வசூல் பண்ற, ஓகே. ஆனா யாருக்காக வாங்க போற? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வணக்கம் சண்முகம். வணக்கம். ஏன்பா சண்முகம், நீதான் வர சொன்னியா?
ரத்னா டீச்சரும் பரணி டாக்டரும் ஃபோன் பண்ணாவ. என்னடா ஏதுன்னு அவசர அவசரமா அடிச்சு புடிச்சு ஓடியாரோம். நீ கூப்பிட்டு இருந்தா அதுல ஒரு காரணம் இருக்கும். எதுக்காக கூப்பிட்ட சொல்லு. இதுக்குள்ள உங்க எல்லாருக்கும் தகவல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எங்க அப்பா இந்த ஊரோட முன்னாள் பிரசிடென்ட் சவுந்தர பாண்டியன் நம்ம பசங்க படிக்கிற ஸ்கூல்ல வாங்க போறாரு. அது உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. என் மாமா சவுந்தர பாண்டி அந்த ஸ்கூலை வாங்க போறாருன்னு தெரியும். ஆனா எதுக்காக வாங்க போறாருன்னு உங்களுக்கெல்லாம் தெரியுமா? எங்க அப்பா அவ்வளவு நல்லவர் கிடையாது. அவரு ஸ்கூலை நடத்துறதுக்காக வாங்கல, ஸ்கூலை மூடுறதுக்காக தான் வாங்குறாரு. நான் சவுந்தர பாண்டி பெத்த பொண்ணு, நானே சொல்றேன். அப்பா நல்ல எண்ணத்தோட இந்த ஸ்கூலை வாங்கல. அந்த இடத்துல இருக்கிற அந்த ஸ்கூல் நிலத்தோட வேல்யூ இருக்குல்ல, அது பல கோடி ரூபாய். அவர் 1 ரூபாய் கொடுத்தா 5 ரூபாய் திரும்ப கிடைக்குமான்னு தான் பாப்பாரு. பல கோடி ரூபாய் கொடுத்து இந்த ஸ்கூலை வாங்கி அவருக்கு என்ன பிரயோஜனம்? எங்களை மாதிரி எதுவும் இல்லாதவங்களுக்கு படிப்பை தராரு, அது போதாதா? அதான் சொன்னேனே, எங்க அப்பா அவ்வளோலாம் நல்லவர் இல்லைன்னு. இவ்ளோ அதிக விலை கொடுத்து அப்பா அந்த ஸ்கூலை வாங்க காரணம் என்னன்னு தெரியுமா? அந்த ஸ்கூலை வாங்கி அப்பா வேற ஒரு திட்டம் வச்சிருக்காரு. மொத்த ஸ்கூலையும் பாரா மாத்த போறாரு. உங்களுக்கு பார்னா தெரியும்ல, குடிக்கிற இடங்க. அதாங்க மதுபான கடை, வகை வகையா சாராயத்தை வித்து சம்பாதிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. யோசிச்சு பாருங்க, நம்ம பிள்ளைங்க படிக்கிற பள்ளிக்கூடத்தை பாரா மாத்தினா நம்ம பிள்ளைங்க எங்க போய் படிப்பாவ? அந்த இடத்த பாராக்க போறேன்னு சொல்லுதாவ. பாராக்குனா என்ன ஆக? ஊர்ல இருக்கிற பையன் எல்லாம் குடிகாரனெல்லாம் மாறுவான். எல்லாரும் குடிச்சு சாவறதுல உங்களுக்கு சம்மதமா? சொல்லுங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நான் என்ன தப்பு செஞ்சேன்? இந்த அம்மா தான் என் வண்டியில வந்து விழ பார்த்தாங்க. நான் சடன் பிரேக் போட்டு வண்டியை நிப்பாட்டினால தான் இந்த அம்மா தப்பிச்சாங்க. இல்லனா உயிர் போயிருக்கும். இந்த சின்ன ரோட்ல நீங்க இவ்வளவு ஸ்பீடா வந்ததே தப்பு. இதுக்கே நான் உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஹலோ, என்ன கம்ப்ளைண்ட் அது இதுன்னு மிரட்டுறியா? அதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் இல்ல. சரி, இது என்னோட கார். நான் எவ்வளவு ஸ்பீடா வேணாலும் ஓட்டுவேன். இத கேட்க நீ யாரு? ரூல்ஸ் தெரியாம பேசாதீங்க. இது உங்க காரா இருக்கலாம், ஆனா எந்த ரோட்ல எவ்வளவு வேகம் போகணும்னு ரூல்ஸ் இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ண கத்துக்கங்க. மிஸ்டர், ரூல்ஸ் பத்தி நீ எனக்கு கிளாஸ் எடுக்க வேண்டாம். ஒரு சின்ன பிரச்சனையை நீ தான் இப்ப ஊதி பெருசாக்கிட்டு இருக்க. தம்பி என்னமா பெருசாக்குது? நான் பாட்டு போயிட்டு இருந்தேன். கொஞ்சம் மெதுவா வந்திருந்தீங்கன்னா இந்நேரம் வீடு போய் சேர்ந்திருப்பேன். பையனை காலேஜுக்கு அனுப்பணும், வீட்டுக்கார ஆபீஸ் போகணும். ஒரு குடம் தண்ணிக்கு எவ்வளவு அல்லாடுறோம்னு தெரியுமா? மா, நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? அவங்க தானே தண்ணியை தட்டி விட்டாங்க. அவங்களே போய் தண்ணியை பிடிச்சிட்டு வருவாங்க. என்ன தம்பி சொல்றீங்க? இதெல்லாம் நடக்குமா? இவங்களை பார்த்தா பணக்கார பொண்ணு மாதிரி தெரியுது. இவங்க தண்ணி பிடிச்சு தருவாங்களா? அதெல்லாம் செய்வாங்க. அவங்களால தானே தண்ணி கொட்டுச்சு. மேடம், குடத்தை எடுத்துட்டு போய் தண்ணி பிடிச்சிட்டு வாங்க, போங்க. வாட்? நான் போய் தண்ணி பிடிச்சிட்டு வரதா? ஹே மிஸ்டர், நான் யாருன்னு தெரியுமா? நீங்க யாரா இருந்தா எனக்கு என்ன? உங்களால தானே தண்ணி கொட்டுச்சு. போய் தண்ணியை பிடிச்சிட்டு வாங்க, போங்க. செய்யலன்னா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவியா? இப்ப பாருங்க என்ன பண்றேன்னு. நீங்க தண்ணியை புடிச்சு கொண்டு வந்து அவங்க கிட்ட கொடுத்துட்டு இந்த சாவி வாங்கிக்கங்க. ஏய், நான் யாருன்னு தெரியாம இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. உன்னை என்ன பண்ற பாரு. ஐ, ஐபோனா? ஓகே ஓகே, நீங்க போய் தண்ணியை புடிச்சு வந்து கொடுத்துட்டு அப்புறமா போனும் சாவியும் வாங்கிக்கங்க. என்ன முறைக்கிறீங்க? போனை கீழே போட்டுருவேன். போய் தண்ணி பிடிங்க, போங்க. போமா, போய் தண்ணி பிடிச்சு கொடு. ஏமா, கார்ல வந்தா கண்ணு முன்னு தெரியாம வருவியா? எங்களை மாதிரி வசதி இல்லாதவங்களெல்லாம் பார்த்தா இலக்காரமா தெரியுதா?
வாமா வந்து தண்ணி புடிச்சு கொடு. வாமா. சரி சரி, சத்தம் போடாதீங்க. புடிச்சிட்டு வந்து கொடுக்கறேன். எஸ். இந்தாம்மா உன் தண்ணி. ரொம்ப நன்றி சரி, தம்பி. பார்த்து போ. இந்தாங்க உங்க கார் சாவி, உங்க ஃபோன். ஏய், நான் யாருன்னு தெரியாம தண்ணி தூக்க வச்சிட்டல. இந்த அவமானத்தை என்னைக்கும் மறக்க மாட்டேன். இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உனக்கு வட்டியும் முதலமா கொடுக்கறேன் பாரு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அத்தை, ஏன் ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? இல்ல தீபா, இந்த தாலியை பாக்குறப்பெல்லாம் எனக்கு பழைய ஞாபகம் எல்லாம் மனசுல வந்து போகுது. ஏன், என்னத்த சொல்றீங்க? ஆனந்த் வீட்டுக்கு மூத்த பிள்ளை. அவனோட கல்யாணம் வீட்டுல நடக்கிற முதல் கல்யாணங்கிறதால எல்லாமே விமர்சையா சிறப்பா செய்யணும்னு ஆசைப்பட்டோம். கல்யாணத்துக்கு தேவையான புடவை நகைங்களை எல்லாம் பார்த்து பார்த்து வாங்கணும். ஆனா தாலியை மட்டும் கடையில வாங்காம எங்க பரம்பரை நகையை உருக்கி செஞ்சோம். அப்படிப்பட்ட தாலியை தான் மீனாட்சி கழுத்துல ஆனந்த் கட்டினான். அந்த தாலி இப்ப மீனாட்சி கழுத்துல இல்லாம இங்க இருக்கிறத பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு மாமியாரா நான் இருந்தும் அவ பிரச்சனையை சரி பண்ண முடியலையேன்னு நினைக்கும் போது குற்ற உணர்ச்சியா இருக்குமா. மீனாட்சி கழுத்துல திரும்ப இந்த தாலி ஏறினாதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். கவலைப்படாதீங்க அத்தை, உங்க பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன். கூடிய சீக்கிரமே மீனாட்சி அக்காவை கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து இங்கே கூட்டிட்டு வருவேன். அதே நேரம் அந்த ரியாவை இந்த வீட்டை விட்டு துரத்தி ஆனந்த் மாமா கையாலேயே மீனாட்சி அக்கா கழுத்துல தாலியை கட்ட வைப்பேன். நீ சொல்றதெல்லாம் நடந்தா ரொம்ப சந்தோஷம் தீபா. ஆனா அதுக்கான சூழ்நிலை இப்ப இருக்கிற மாதிரி தெரியலையே. எல்லாம் கண்டிப்பா நடக்கும் அத்தை, நீங்க தைரியமா இருங்க. மீனாட்சி அக்கா கிட்ட இப்ப இந்த தாலி எடுத்து நீ கட்டிக்கன்னு சொன்னா கூட அவங்க கட்டிப்பாங்க. அவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்க உங்க மேல. ஆனா அது முறையில்ல அத்தை. ஆனந்த் மாமாவே தப்ப உணர்ந்து மீனாட்சி அக்கா கழுத்துல தாலியை கட்டினாதான் அவங்களுக்கு கௌரவமா இருக்கும். தீபா, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. அப்படி நான் என்னத்த சொல்லிட்டேன்? இல்லம்மா, கார்த்தி எப்படி இந்த குடும்பத்து மேல பொறுப்பா அக்கறையா இருக்கானோ அதே மாதிரி நீயும் பொறுப்பா அக்கறையா இருக்க. உங்களை மாதிரி ஒரு ஜோடி அமையறது ரொம்ப அபூர்வமா. கார்த்தியும் நீயும் மகனா மருமகளா எனக்கு கிடைச்சது கடவுள் கொடுத்த வரம்மா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மேனேஜர். ஆமாமா. சரியில்லையே.
ஆஹா. ஆமா ஆமா சித்தார்த்து கண்ட்ரோல்டா. ஆமா 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 நாளைக்கு அனுப்பிடலான்னு சொல்லியிருக்கேன். ஓகே ஆமா ஆமா சாரி, கால் கட் ஆயிடுச்சு. நான் அதை கவனிக்கல மேனேஜர். சொல்லுங்க சொல்லுங்க. ஏய், எதுக்கு இப்ப சிரிக்கிற? யோ, நான் குளிச்சுன்னு வந்ததுலேருந்தே கவனிச்சுன்னு இருக்கிறேன். பொண்டாட்டிய சைட் அடிக்கிறதுக்கு பயந்த ஒரே ஆள் இந்த உலகத்திலே நீதாயா? என்னது? என்ன சொல்ற நீ? நான் உன்னை சைட் அடிச்சனா? என்ன விளையாடுறியா? யோ, சும்மாங்காட்டியும் சொல்லாதயா. என்ன பார்த்த உடனே வராத போன வந்தா மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு அப்படியே ஓர கண்ணால என்ன சைட் அடிச்சதெல்லாம் நான் பார்த்துந்தாயா அந்த வாய மூடு. நீ என்ன பெரிய இவளா? அப்படியே இவ கிளியோ பண்றா. நான் இவள சைட் அடிக்கிறேன். ஆளையும் மூஞ்சி. அடிபட்டுச்சா? இல்ல, இத்தனை நாளா உனக்கு சரியா புரிஞ்சுக்காம தப்பு பண்ணிட்டேன். இப்போவாவது உனக்கு புரிஞ்சுதே, அது போதும். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னம்மா ஏதோ யோசனையா இருக்க? உங்க அப்பா கிட்ட நான் இது வரைக்கும் எதுக்கும் பொய் சொன்னதே இல்லதானா? இன்னைக்குதான் சொல்றேன். தங்கச்சி, இதெல்லாம் பொய் கணக்குல சேராதுமா. நம்ம சொல்ற பொய்யால ஒரு நல்லது நடக்குதுன்னா அந்த பொய்ய மெய்யின்னு சொல்லுவாங்கன்னு ஒரு புத்தகத்துல படிச்சிருக்கேனா. என்ன பொறுத்த வரைக்கும் அது பொய் தானே. நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்கிறவங்க கிட்ட நம்ம எந்த காரணத்தை கொண்டு பொய் சொல்லக்கூடாதுல்ல. உண்மையை சொன்னா மொத்த காரியமும் கெட்டு போயிடுமே தங்கச்சி. நீ இதுக்கெல்லாம் வருத்தப்படாத. நேரம் வரும்போது நம்ம மச்சாங்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலாம். அப்படி ஒரு நேரம் வருமானே தெரியலையே. என்ன நிச்சயம் வரும் பெரியம்மா. பெரியப்பாவே தனாவை பாராட்டுறாரா இல்லையான்னு பாருங்க. அவர் அப்படி பாராட்டினா அதை விட சந்தோஷம் எனக்கு எதுவும் இல்ல மாயா. மாமா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் ஏத்துக்க ஆரம்பிச்சிருக்காரு. தனா பேட்மிண்டன் விளையாடுறதையும் அவர் நிச்சயமா ஏத்துப்பாரு அத்த. தனா, நீ தைரியமா விளையாடு. சப்போர்ட்டுக்கு உனக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம். பொதுவா எனக்கு பயமாலாம் இருக்காது மாமா. ஆனா இது டிஸ்ட்ரிக்ட் மேட்ச்ங்கிறதுனால
கொஞ்சம் பயமா இருக்கு. எதுக்கு பயப்படணும்? இது டிஸ்ட்ரிக்ட் மேட்ச். திறமையான பிளேயர்ஸ் எல்லாம் வருவாங்க. ஏய், நீயும் திறமையானவ தான் தானா? எதுக்கும் பயப்படாம தைரியமா விளையாடு. உன்னால கண்டிப்பா அவங்களெல்லாம் ஜெயிக்க முடியும். உனக்கு துணையா நாங்க எல்லாரும் இருக்கோம். சரிங்கம்மா. நீ ஆசைப்பட்ட சொந்தம் வாழ்நாள் முழுக்க உன் கூட இருக்கணுமா, இல்ல உன் புருஷ மரியாதை உனக்கு வேணுமா? இது எது முக்கியம்னு நீ தான் முடிவு பண்ணணும். அண்ணா, ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நம்ம தனாடா எப்படியாவது இதுல ஜெயிக்கணும். தங்கச்சி, ஜெயிக்க போறது நம்ம தனாதான், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. சரி வாங்க போலாம். சரிம்மா தங்கச்சி, வாங்க போய் மேட்ச் தெரியுமா? பார்க்கலாம் வாங்க. என்னது இது? ரகுராமோட வீட்டுக்கார் இங்க நிக்குது. சரி, உள்ள போய் பார்த்துருவோம். தனா, என்ன கோச்? டைம் ஆயிடுச்சு, அங்க வந்து பேசிட்டு இருக்க முடியாது. அதான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிடுறேன். எதை பத்தி கோச்? வேற எதை பத்தி நான் பேச போறேன் தானா? கேமை பத்தி தான். இது உன்னோட லைஃப்ல ஒரு முக்கியமான மேட்ச். இதுல நீ போக்கஸ மிஸ் பண்ணாம கரெக்டா ஆடு. மிஸ் ஆகாத கோச். ஆனா எனக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன பயம் என்னன்னா, இது வரைக்கும் நமக்கு எதிரா நின்னு விளையாடுறவங்களோட ஆட்டம் நாம பார்த்த ஆட்டம்ங்கிறதுனால நம்மளால அவங்களோட ஆட்டம் எப்படிப்பட்டதுங்கிறத தெரிஞ்சு அதுக்கு பதிலடியும் கொடுப்போம். ஆனா இப்போ நம்ம கூட விளையாட போறது எங்கேயோ ஏதோ ஒரு ஊர்ல விளையாடின பிளேயர். அவங்க ஸ்ட்ரோக் எப்படிப்பட்டதுங்கிறது நமக்கு தெரியாதுல்ல. அது தெரியணும்னு அவசியம் இல்ல தானா. இப்படி ஒரு பயம் உனக்குள்ள இருந்தாலே போதும், அதுலயே அவங்கள ஜெயிச்சிடலாம். நீ விளையாட போற ஃபர்ஸ்ட் மேட்ச்ல எதிர்த்து விளையாட போறது ஈரோடு பிளேயர். அந்த பொண்ணு அப்படி ஒண்ணு நல்ல பிளேயர் இல்ல. உன்னால அவங்கள ஈஸியா ஜெயிக்க முடியும். அதுக்காக ரொம்ப கேர்லெஸ்ஸா விளையாடாத. வீக்கானவங்களோ இல்ல பலமானவங்களோ, உன்னோட நோக்கம் ஆரம்பத்துல இருந்தே அவங்கள தோக்கடிக்கிறதுல தான் இருக்கணும். உன்னோட ஆசை, உன்னோட கனவு, உன்னோட லட்சியத்துக்காக தான் நீ விளையாடணும். கண்டிப்பா கோச். அதுக்காக மட்டும் நான் விளையாட போகல. என் சித்தி ஒரு பேட்மிண்டன் பிளேயர். என் அம்மா ஏன் உருவத்துல அவங்க தங்கச்சிய பாக்குறாங்க. அவங்களுக்காக நான் விளையாட போறேன். நான் விளையாடுறதுக்கு சப்போர்ட் பண்ண வீட்ல போய் சொல்லிட்டு கூட்டிட்டு வந்திருக்காங்க. என்னோட சொந்தங்களுக்காக நான் விளையாட போறேன் கோச். என் அம்மாவுக்காக நான் விளையாட போறேன். அது மட்டும் இல்ல,
ஒருத்தர் அவரோட கனவை சந்தர்ப்ப சூழ்நிலையால அடைய முடியாம போய் அந்த ஆசைய கனவை லட்சியத்தை இன்னொருத்தர் மூலமா அடையறதுக்காக போராடிட்டு இருக்காரு. அவருக்காகவும் நான் விளையாட போறேன். அந்த ஒருத்தர் யாருன்னு உங்களுக்கே தெரியும். எனக்கு கனவை தாண்டி இத்தனை கடமை இருக்கு. அதனால இந்த எல்லா மேட்சையும் கண்டிப்பா நான் விளையாடி வின் பண்ணுவேன் கோச். ஆல் தி பெஸ்ட். நல்லா விளையாடு. ஓகே. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.